தலைமையை ஏற்றுக்கொண்டு களத்தில் நின்றவர்கள், நாட்டு மக்களின் கவனத்தை கவர்ந்தவர்கள். சரி, உங்களுக்கு அனுபவம் இல்லைன்னு சொல்றீங்கல்ல, இன்னைக்கு வினோத்னு ஒரு தம்பி, சொந்த வீடு கிடையாது. இப்போ அவருடைய அண்ணன் நீ அமைச்சர் ஆயிட்டடா, அந்த வீடு இருந்து நீ வேலை பாருன்னு அவருக்கு வீடை கொடுத்துருக்காரு. அந்த தம்பி வேளாண்மை துறை அமைச்சர், கும்பகோணம். ஓசி மணி அண்ணன் வேளாண்மை துறை அமைச்சராக இருந்தார். அனுபவம் அதிகம் உள்ள வீரபாண்டி ஆறுமுகம் வேளாண்மை துறை அமைச்சராக இருந்தார். இன்னைக்கு இந்த வினோத் தம்பி டிஸ்கனெக்ஷன், சொந்த வீடு கிடையாது, இன்னைக்கு அமைச்சர் ஆயிட்டான். அவன் நேற்றைக்கு விட்டிருக்கிற அறிக்கையை பார்த்தா எனக்கே பிரமிப்பாக இருக்கிறது. நவதானியங்கள், சிறு தானியங்கள் இருக்குல்ல, பயறு, துவரை, அவரை, இந்த உற்பத்தியை அதிகப்படுத்துவதற்கு ஒரு இயக்கத்தை நான் தொடங்க போகிறேன்னு அறிவிச்சிருக்கானே. இதுக்கு என்ன அனுபவம்? இதுக்கு என்னங்க அனுபவம்? விமர்சனங்களை தாண்டி தாவேக்க ஜொலிக்கும். இன்னைக்கு வினோத்னு ஒரு தம்பி, சொந்த வீடு கிடையாது. இப்போ அவருடைய அண்ணன் நீ அமைச்சர் ஆயிட்டடா, அந்த வீடு இருந்து நீ வேலை பாருன்னு அவருக்கு வீடை கொடுத்துருக்காரு. அந்த தம்பி வேளாண்மை துறை அமைச்சர், கும்பகோணம். ஓசி மணி அண்ணன் வேளாண்மை துறை அமைச்சராக இருந்தார். அனுபவம் அதிகம் உள்ள வீரபாண்டி ஆறுமுகம் வேளாண்மை துறை அமைச்சராக இருந்தார். இன்னைக்கு இந்த வினோத் தம்பி டிஸ்கனெக்ஷன், சொந்த வீடு கிடையாது, இன்னைக்கு அமைச்சர் ஆயிட்டான். அவன் நேற்றைக்கு விட்டிருக்கிற அறிக்கையை பார்த்தா எனக்கே பிரமிப்பாக இருக்கிறது. நவதானியங்கள், சிறு தானியங்கள் இருக்குல்ல, பயறு, துவரை, அவரை, இந்த உற்பத்தியை அதிகப்படுத்துவதற்கு ஒரு இயக்கத்தை நான் தொடங்க போகிறேன்னு அறிவிச்சிருக்கானே. இதுக்கு என்ன அனுபவம்? இதுக்கு என்னங்க அனுபவம்? விமர்சனங்களை தாண்டி தாவேக்க ஜொலிக்கும்.